இந்த 2025 ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் புது வருட வாக்குத்தத்த வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருடத்துக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையானது ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஆகாய் 2:19. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாயிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்று அந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது நோக்கம், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். தேவன் இந்த ஆண்டில் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பலருக்கு பல விதங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் காணப்பட்டாலும் தெய்வ பிள்ளைகளுக்கு, அதாவது உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் ஆழத்திலிருந்து உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவருக்குள் ஆமென் ஆயத்தப்படுகிறேன். நாம் ஒருமித்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். வேதம் சொல்லுகிறது, உங்களை என்றால் யாரை? தெய்வ பிள்ளைகள் தான். ஆமென். இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் என்ற பெயரில் இருக்கிற எல்லாருமே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. நாம் அதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அதற்கு ஏற்ற ஆமென் பாத்திரங்களாய் மாறப்பட வேண்டியது அதன் மிக முக்கியமான ஒரு அவசியம். இந்த நாளில் ஆமென் யாரை கர்த்தர் இந்த நாள் முதல் ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். இதன் சரித்திர பின்னணியை பார்த்தீங்கன்னா வெறுமை, விதை தானியம் கூட இல்லை. ஆமேன். பட்டினி பஞ்சம் என்கிற நிலையில் இருந்த ஒரு நேரத்தில் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நான் இன்று முதல், இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கும் ஆமேன் தருகிறார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த உங்களை என்கிற அந்த பதத்தில் யார் யார் இணைக்கப்பட முடியும் என்பதை குறித்து சில நிமிடம் நான் தியானிக்க விரும்புகிறேன். முதலாவது வேதம் சொல்லுகிறது, உபாகம புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம், இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். இன்று நான் உங்களுக்கு மோசே சொல்லுகிற அந்த இடத்துல, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய ஆமீன் கற்பனைகளை நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களானால். ஹல்லேலூயா. அப்போ இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்றால் தேவ வசனங்களுக்கு, தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு பட்சபாதமே இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ, அறிவுள்ளவன் அறிவில்லாதவன் என்றோ, ஆமேன், அதாவது தேவனுடைய பார்வைக்கு முன்பாக 2 விதமான பார்வை இல்லை. யார் தேவ சத்தத்திற்கு, சில வேளை அது நம்முடைய வாழ்க்கையில் கடினமான காரியமாய் காணப்பட்டாலும் அதை தேவ சப்தத்திற்கு செவி கொடுக்கிற அல்லது கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளையானால் நிச்சயம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தில் கடந்த நாட்களில் எந்தெந்த கட்டளைகளுக்கு, எந்தெந்த தேவனுடைய கற்பனைகளுக்கு அறிந்தும் கீழ்ப்படியாமல் செவிகொடாமல் போனோமோ அதை கரெக்ட் பண்ணி கொள்ளுவோம். என்று நாம் கரெக்ட் பண்ணுகிறோமோ அன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மாறாதது. அது வானமும் பூமியும் மாறினால் இந்த வார்த்தையின் ஒரு உறுப்பாயிலும் மாறாது என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆமென் கட்டளைகளை கை கொள்ள, ஆமென், அறிந்த கட்டளைகளுக்கு எதை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, எந்த வார்த்தையின்படி தேவன் உனக்கு அந்த கற்பனைகளை போதித்து தந்திருக்கிறாரோ, எதை நீ புரிந்து கொண்டாயோ அதற்கு கீழ்ப்படிவோம். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இரண்டாவது நாம் தியானித்தால் யாத்திரையாகம புஸ்தகம்
20ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தின் 2வது பகுதி இப்படி சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒருமித்து தேவனை துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது, கர்த்தர் நல்லவர் என்று, கர்த்தர் மகிமை நிறைந்தவர் என்று ஆண்டவரை உயர்த்தும் போது அந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகள் கூடி வரும்போது தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஊரில் உள்ள மற்ற கதைகளை, வீண் வார்த்தைகளை அலப்பி நமக்கு நாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு 2 தெய்வ பிள்ளைகள் இணைந்தால் 3வது நபருடைய குறைகளை பேசி நேரத்தை வீணடிக்காதபடிக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவர் செய்த நன்மைகளை விவரிக்கலாம். அந்த இடத்திலும் இறங்கி வருகிற தேவன் ஆசீர்வதிப்பார். என்றைக்கு தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அன்று முதல் நம்முடைய ஆசீர்வாத நாட்கள் ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். 3வது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வேதம் சொல்லு, கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய பெட்டி என்பது தேவனுடைய வார்த்தை அடங்கியது, தேவனுடைய அப்பம் அடங்கியது, தேவனுடைய ஆரோனுடைய இந்த கோல், துளிர்த்த கோல் அடங்கியது. ஆனால் இந்த நாட்களில் தேவனுடைய பெட்டி எப்படி நம்முடைய வீடுகளில் வர முடியும்? தேவனுடைய வார்த்தை அடங்கிய பெட்டகமாகிய தேவ வேத புத்தகம். ஹல்லேலூயா. தேவ வசனம் நம்முடைய வீட்டில் இருந்து பைபிளை வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறதுனால அல்ல, ஷோகேஸில் அழகாக தூசிபடியாமல் அழகாக அடைத்து வைத்ததுனால அல்ல. வேத புஸ்தகம் உனக்குள் எப்பொழுது எழுதப்படுகிறதோ உன்னுடைய இருதயத்திற்குள் தேவ வசனத்தை நீ எழுதி அதை செயல்படுத்தும் போது, ஹல்லேலூயா, வேத வசனம் உனக்குள் தங்கி இருக்கும் போது, அதனால தான் ஆண்டவர் இயேசு அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய இருதயத்தில் அதை எழுதிக்கொள், போகிற வருகிறவர்கள் வாசிக்கும்படி எழுதி அதில் நிலையில் தொங்கவிடு, வெளியில் தொங்கவிடு. ஏன் தெரியுமா? தேவ வசனத்தை நம்முடைய இருதயத்தில் அதை காணும் போதெல்லாம் அது நம்முடைய ஞாபகத்தில் வந்துடும். தேவனுடைய பெட்டியான, தேவனுடைய முக்கியமான தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் தங்கி இருக்கட்டும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஓபேத் ஏதோமின் அதன் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, 12வது வசனம், அவனுக்கு உண்டான யாவற்றையும் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லும்போது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவனுக்கு உண்டான யாவையும். ஹல்லேலூயா. 3 மாதத்தில் 90 நாட்களுக்குள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம். எதற்கு தெரியுமா? வேதத்தை கை கொள்ளுகிற, கீழ்ப்படுகிற, வேதத்தை இருதயத்தில் வைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை துதிப்பான், நிச்சயமாகவே தேவனை மகிமைப்படுத்துவான். அவன் அமைதியாக இருக்கவே முடியாது அவனால். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்து அதை அன்படி செயல்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையானால் நாம் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் உள்ள எல்லா, ஹல்லேலூயா, எல்லா நிலைமைகளும் என்ன வருமான மார்க்கங்கள், அவன் வீட்டில் அந்த 12வது வசனத்தை நான் வாசிக்கும், அவனுக்கு உண்டான யாவற்றையும், என்ன நீ வைத்திருக்கிறாயோ, என்ன தொழிலை செய்கிறாயோ அது உனக்கு ஆசீர்வாதமாகும். எந்த வேலையை, சிறிய வேலையாக இருக்கட்டுமே, அதே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவார். உனக்கு உண்டான எல்லாவற்றையும், சில வேளைகளில் கோழிகள், ஆடுகள், மிருக ஜீவன்களை வைத்திருக்கலாம். பழைய நாட்களில் ஹல்லேலூயா, ஆஸ்தி என்பது மிருக ஜீவன்கள் தான். நிலம் என்பது ஒரு ஆஸ்தி அல்ல. ஆனால் இன்றைக்கு நிலம் ஆஸ்தி. ஓகே. ஆனால் நமக்கு உண்டான என்ன இருக்கிறதோ அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வீட்டில் அமர்ந்திருக்கட்டும்.
நமக்கு உண்டானவை நம்மை ஆசீர்வதிக்கிற போது நமக்கு உண்டான யாவற்றையும் நம் கையிட்டு செய்கிற தொழில், நமக்கு வருகிற வருமான மார்க்கங்கள் சகலவற்றின் மேலும் அந்த ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிக்கும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்மை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நம்மை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்போம். அல்லேலூயா. நான்காவது யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால் 115வது சங்கீதத்தில் 13வது வசனம் இப்படி சொல்லுது. 115வது சங்கீதம் 13வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான்காவது, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய், ஹல்லேலூயா, தெய்வ பயமுள்ள ஒரு தெய்வ பிள்ளை. உலகத்தில் ஆலயத்தில் வரும்போது ஒரு தெய்வ பயம் இருக்கும். வீட்டில் பெற்றோர் இருக்கும்போது, அது குடும்ப உறவு இருக்கும்போது தெய்வ பயத்தோடு நடந்து கொள்வோம். ஆனால் யாருமில்லாத நிலையில், யாரும் உன்னை நீ இருக்கிற இடங்களை காண முடியாத நிலையில், நீ செய்கிறதை யாருமே காணாத நிலையில், யாருமே இல்லையே என்று நாம் துணிகரமாய் எந்த ஒரு காரியத்திலையும் போகாதபடி இருக்கும்போது தான் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. தெய்வ பயம் என்பது ஒரு அரை கதவில் பூட்டி வைக்கிறவனுக்கு பெரிய அளவில் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நினைவுகளில் தவிர. மற்றபடி எல்லா வாய்ப்பும் இருக்கும்போது, யோசேப்பு எல்லா வாய்ப்பும் இருந்தும் அதை உதறிவிட்டு ஓடினதுன்ற ரகசியம் அவனுக்குள் ஒரு தெய்வ பயம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு பயப்படுகிற பெரியோரோ சிறியோரோ, படித்தவரோ படிக்காதவரோ, whoever you, உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டம். அதன் அடுத்த 14வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தர் உங்களையும் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அப்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். என்னை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உன்னுடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள், வியாதிகள், தடைகள், படிக்க முடியாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நீங்க வேண்டுமானால், நீ பெற்றோராகிய நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாறினாலே நம்முடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் தானாய் கடந்து வரும். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் இது. தேவனுடைய வார்த்தையை அவர் மாற முடியாது. ஹல்லேலூயா. Praise God. அதே போல 5வது நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது 10வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானின் சிரசின் மேல் பார்த்தீங்களா, ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வரும். ஆனால் யார்கிட்ட தங்கும்? ஹல்லேலூயா. நீதிமானின் சிரசின் மேல். தேவனுக்கு பயந்த தேவ பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதம் தங்கணும்னா அவன் நீதியை செய்கிறவனாய் காணப்படும். நீதிமான் என்றால் நீதியை செய்கிறவனுக்கு பெயர் தான் நீதிமான், காரண பெயர். ஹல்லேலூயா. ஒருவன் திருடன் என்றால் அவன் திருடன் அப்படின்னா அவன் பெயர் திருடன். அதே போல ஒரு காரண பெயர். நீதியை செய்கிறவனுக்கு நீதிமான் என்று பெயர். என்ன நீதி? உலக நீதி உண்டு, தேவ நீதி உண்டு. அப்படி 2 நீதிகளும் உண்டு. தேவன் ஒருவனை நீதிமான் என்று சொல்ல வேண்டுமானால் தேவ நீதியை நிறைவேற்றுகிறதாய். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இப்படி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிற நீதி. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுவது தான், தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பது தான், தேவ கட்டளை கற்பனைகளை கீழ்ப்படுகிற போது அவனை நீதிமான் என்று பரலோகம் முத்திரையிடுகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நீதிமான்களின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். நீதிமான்களின் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானின் சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குகிறது. மட்டுமல்ல, அவன் எங்க வாசம் பண்றானோ அந்த வாசஸ்தலம் ஆசீர்வதிக்க, அவன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். வாசஸ்தலம் என்பது வீடு. நீதிமான் தங்குகிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான் வேலை செய்கிற கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும்.
நீதிமான் அவன் எந்த தொழிலை செய்கிறானோ, இந்த தொழிலாகி கீழே வேலை பார்க்கிறான், அந்த தொழில் ஸ்தாபனம் ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு தெரியும், யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். லாபானுக்கு வேலை செய்கிறான், லாபான் அதை அறிக்கையிடுகிறான். நீ வந்த பின்பு ஆமென், குறிப்பினால் நான் அறிந்து கொண்டேன், உன்னுடைய தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், தேவ பிள்ளை, நீதிமானாய் ஒரு தேவ பிள்ளை இருந்தால் அவன் மேல் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் அவன் வீட்டில், அவன் தங்குகிற இடத்துல, அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அவன் ஒர்க்கிங் பிளேஸாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல ஒரு நீதிமான் தங்கி இருக்கிறானோ அங்கே அந்த இடமும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவன் நீதிமான்கள் ஆமென் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆறாவது நாம் தியானித்து பார்த்தால் நீதிமொழி 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், உண்மையுள்ளவன் மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனிதன், ஆமே, எதுலேயும் உண்மை இருக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததினால் உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக்குகிறேன் தானே ஆண்டவர் சொன்னார். கொஞ்சத்தில் ஒரு சின்ன வருமானம் இருந்தாலும், ஒரு சின்ன தொழில், நமக்கு சின்ன பொறுப்பு கிடைத்திருக்கிறது. ஆமேன். எல்லாருக்கும் பெரிய பெரிய பொறுப்பு இருக்கலாம். உனக்கு ஒரு சின்ன பொறுப்பு, ஒரு சின்ன காரியம், கொஞ்சம் சின்ன வருவாய், அதில் உண்மையாய் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்று முதல் நான் என்று சொல்லும்போது உங்களை யாரை ஆசீர்வதிப்பார்? ஆமென். உண்மையுள்ள மனுஷன் மேல் அந்த ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. நீதிமான் நிச்சயமாகவே உண்மையுள்ளவனாயிருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளை நிச்சயமாகவே உண்மையுள்ளவனாயிருப்பான். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளை ஆமென் நிச்சயமாகவே உண்மையுள்ளவனாயிருப்பான். ஆமென். தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையானால் அவன் நிச்சயமாகவே உண்மையுள்ளவனாயிருப்பான். இன்றைய நாட்களில் அது கொஞ்சம் குறைவாக காணப்படுவதை நாம் அறிகிறோம். அவர்கள் முகாந்திரம் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. அல்லேலூயா. என்னை கேட்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே, நீ உண்மையற்று இருந்தால் உண்மை இல்லாதவர்களோடு உன் பங்கை நியமிப்பேன் என்று வேதம் சொல்கிறதே. ஹல்லேலூயா. உண்மையோடு இருந்தால் உண்மையுள்ளவர்களோடு உன்னுடைய பங்கை நியமிக்கிற கர்த்தர் இந்த நாளிலும் ஆமென் தேவ ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாய், மனுஷனுக்கு முன்பாய் உண்மை என்ற போர்வையை ஆமென் உடுத்தி கொள்வது, போர்த்தி கொள்வது வெகு எளிது. ஹல்லேலூயா. நீதிமான் என்ற போர்வை மனுஷனுக்கு முன்பாய் உடுத்தி கொள்வது, போர்த்தி கொள்வது வெகு எளிது. அதில் வேஷமாய் தெரியலாம். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு முன்பாய் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய், ஹல்லேலூயா, நீதிமான் என்கிற ஆமென் தெய்வ ஆமென் வார்த்தையை ஆமென் அங்கீகரிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய், அதே போல தேவனுக்கு முன்பாய் உண்மையுள்ளவனாய் நாம் காணப்பட வேண்டும். நிச்சயமாகவே வார்த்தை மாறாது. நான் மாறினாலும் நான் பேசுகிற கர்த்தருடைய இந்த வார்த்தை மாறாதது. நிச்சயம் உன்னை ஆசீர்வதிக்கும், அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். ஏழாவது கடைசியாக உங்களுக்கு வைத்துக்கிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் கருணையை எதிர்பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் தேவனுடைய ஆமென் மனதுருக்கத்தையும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு ஹல்லேலூயா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழைக்கு நீ இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அது எப்படி கொடுப்பார்? ஆமென். ஹல்லேலூயா. கொடுத்ததை மட்டுமல்ல, ஆமென், அதன் ஆசீர்வாதத்தோடு கொடுக்கிற கர்த்தர். கருணை கண்கள். ஏழைகள் அநேகம் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. ஆதரவற்றவர்கள் அநேகம் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்களை கண்டும் காணாமல் போகும்போது ஆண்டவரும் பல தருணங்களில் நம்மையும் கண்டும் காணாமதபடி, நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்டும் கேளாதபடி போய்விடுவார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனிடத்தில் நீ கருணையை எதிர்பார்த்தால் ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுவது நீ மற்றவர்களுக்கு, அதனால் எல்லாத்தையும் விற்று எல்லாருக்கும் கொடுன்னு அல்ல,
ஆமீன். அவர்களுக்கு முடிந்த அளவு நாள் உன் ஆகாரத்தில் கொஞ்சம் பசிக்குதுமான்னு கேட்டால் ஆகாரத்துக்கு ஏதாவது கொடு. ஹல்லேலூயா. கருணை கண்களாய் நம்முடைய கண்கள் மாறட்டும். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 7 காரியங்களை உங்களுக்கு முன்பு வைத்தேன். இந்த ஆண்டு இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போது மட்டுமல்ல, நம்முடைய வாசஸ்தலம், நம்முடைய பிள்ளைகள், நாம் செய்கிற தொழில், நம்முடைய வருமான மார்க்கங்கள், இவை எல்லாவற்றிலும் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவார். என் பிள்ளை என் வசனத்துக்கு செவி கொடுக்கிறான், என் பிள்ளை எனக்கு பயப்படுகிறான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் என்று தேவன் நம்மை குறித்து பார்க்கும்போது, ஹல்லேலூயா, ஆமென், தேவனுக்கு பிரியமான வழிகளில் நாம் கடக்கும்போது கர்த்தரே ஆமென் மனமுந்து என் பிள்ளை இவ்வளவு கடினமாக கஷ்டப்படுகிற நேரத்திலும் உண்மையில் பெசகாமல் இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஆமென் குறைவில்லாமல் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு முடி விழுகிறதும் கூட உன் சிருஷ்டி கர்த்தருக்கு தெரியாமல் விழுவதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். யாரை ஆசீர்வதிப்பார்? இந்த வார்த்தை 7 பகுதிகளாய் உங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறேன். ஒன்றாவது நாம் தியானித்தோம், தேவ சத்தத்திற்கு, தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளை, எந்த இடத்தில் நீ கடந்து போனாலும் உன்னுடைய செயல்கள், உன்னுடைய ஆமென் நடை உடை பாவனைகள் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும். மூன்றாவது, ஆமென், தேவனுடைய பெட்டி என்கிற அந்த ஆமென் தெய்வ வசனம் உனக்குள் இருந்தால், ஹல்லேலூயா, காணாபாடமாய் வசனத்தை படித்ததினால் அல்ல, அதை செயல்படுத்துகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் உனக்குள் அந்த வார்த்தை இருந்தால் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். நான்காவது, எல்லா கர்த்தருக்கு பயப்படுற எல்லா பெரியோரையும் சிறியோரையும், யார் ஹூவர் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐந்தாவது, நீதிமானை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமே, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அதே போல உண்மையுள்ளவனை, ஆறாவது, உண்மையுள்ளவனை ஆசீர்வதிக்கிறார். ஏழாவது, ஆமேன், கர்த்தர் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கிறார். அவர் கருணை கண்ணன்களை நோக்கி பார்க்கிறார். இதில் எந்த ஒரு விஷயம் நம்மில் எதிரடையாயிருக்கிறதோ, எந்த காரியம் நாம் கடைபிடிக்கிறோமோ அதை டிக் பண்ணி கொள்ளுவோம். எதில் இன்னும் குறைவுள்ளவர்களாயிருக்கிறோமோ அதை இந்த நாள் முதல் செய்ய ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கை இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் மாறும். கர்த்தர் வாக்கு மாறார், கர்த்தர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஆமென் அனுப்பப்படுகிற இந்த வார்த்தையை யார் யார் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை வளம் பெறும், உங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒருமித்து சில நிமிடம் தேவனை நோக்கி நம்மை அர்ப்பணிக்கலாமா? எந்த காரியத்தில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன்? தேவனுடைய செவி மந்தமாகவில்லையே. ஏசாயா 59:2 சொல்லுகிறபடி தேவனுடைய ஆமீன் செவிகள் மந்தமாகவில்லை, அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே இன்று அவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் ஆமென் செயல்படத்தக்கதாய், நம்முடைய வாழ்வில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவருடைய கரங்களை நம்மை விட்டு கொடுப்போம். ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வருடத்துக்கான ஆசீர்வாத வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் பல கேள்விகள் வரலாம். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த நன்மை வரவில்லை? ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ கிடைக்கவில்லை, தாமதமானது என்று கேள்விகளோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் இருதயங்களிலும் ஆண்டவரே, ஆமென், எந்த வசனத்துக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்கிறதை சுய பரிசோதனை செய்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. எந்த வசனத்தை நான் அறிந்தும், எந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டும்
ஆமேன் கற்றுக்கொண்ட வார்த்தைக்கு செவிகொடாமல் போகிறேனோ என்பதை ஆராய்ந்து பார்க்க பரிசுத்த தேவன் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களுக்கு உரிய அந்த ஆசீர்வாதத்தை எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் தானமாய் கொடுப்பீராக. எந்த இடத்தில் உம்மை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்தில் இவர்கள் மகிமைப்படுத்தாமல் விட்டார்களோ அதை ஞாபகப்படுத்தி கொடுங்கப்பா. அவர்களும் ஆண்டவரே அடுத்த தருணங்களை அதை பயன்படுத்துவார்கள். அந்த நன்மைக்குரிய பாத்திரங்களாய் கர்த்தர் அவர்களை மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல ஆண்டவரே தேவ வசனமாகிய உம்முடைய வார்த்தை அடங்கிய வேதம் ஆண்டவரே இருதயத்தில் பதித்து கொள்ள ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை வாசித்து தியானித்து அந்த இருதயத்தில் பதித்து கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் என்னிடத்தில் உண்டோ? ஆமென். துணிகரமான பாவங்களுக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் தெய்வ பயம் இந்த நாட்களில் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இறங்கி வரட்டும். உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று பக்தன் சொல்லுகிறது போல தெய்வ பயம் யாமே கேட்கிற எல்லா உள்ளங்களிலும் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரின் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தெய்வ பயத்தோடு எல்லா தெய்வ பிள்ளைகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் சாட்சிகளாய் நிற்க உதவி செய்யும். அதே போன்ற அன்பு தகப்பனே, நீதியை செய்ய முடியாதபடிக்கு ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த நாட்களில் யார் யார் தேவ நீதி தான் இது, இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இது தேவனுக்கு பிரியமானது என்று அறிந்தும் அந்த தெய்வ நீதியை ஆண்டவரே செய்ய முடியாதபடி கடைபிடிக்க முடியாமல் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் இருக்கலாம். அவர்களோடும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசுவீராக, கிரியை செய்வீராக, உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக அல்லப்பா, உமக்கு முன்பாக உண்மையுள்ள தெய்வ பிள்ளைகளாய் ஆமென் தன் எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட அநேகத்திற்கு ஆசீர்வாதமாய் அநேக ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் ஒவ்வொருவரையும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அதே போன்று ஆண்டவரே கருணை கண்கண் உடையவர்களாய் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற தெய்வ பிள்ளைகள் தன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யும் போது அது நீ ஆண்டவர் தேவனுக்கு கடன் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு அன்பு தகப்பனே, என் ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை உம்முடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்ள, உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, வார்த்தையிலிருந்து ஆண்டவரே இந்த நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்ட அந்த உங்கள் என்கிற இடத்தில் ஆண்டவரே இந்த கேட்கிற எல்லாருடைய பெயரும் எழுதத்தக்கதாக கேட்கிற எல்லாருடைய ஆண்டவரே ஆமென் வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதங்கள் முழுமையாய் ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள பரிசுத்த தேவன் உதவி செய்வீராக. என் அன்பு தேவனுடைய கரங்களில் அர்ப்பணித்திருக்கிறோம். ஆசீர்வதியும் இந்த ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் தொடரச் செய்வீராக. உடைய வார்த்தையின்படியே ஆமே இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்ற வார்த்தையின்படியே என்னை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமேன்.